சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும், சம்பிரதாயத்தினுடைய வழியில நாம நடக்கணும், சம்பிரதாயபரமா நம்ம விஷயங்களை பார்க்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காலக்ஷேபம் அண்ட் உபன்யாசம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? திரளிலே சொல்லுமவை சதஸ்யம், ஏகாந்தத்திலே சொல்லுமவை ரகசியம்னு சுவாமி தேசிகன் இதுக்கு டெஃபரேஷனே கொடுத்துருக்காங்க. இதன் விஷயம் இதனுடையதான வழியை தெரிஞ்சுட்டு சனாதனத்தினுடையதான ஒரு தர்மத்தின் வழி நடக்கணும். ஜெயகருட சுபர்ணா, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஸ்ரீமத் ரகசியத்தை சாரம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். அதை விட சுவாமி கிட்ட காலக்ஷேபம் ஜாயின் பண்றது எப்படி, இட்ஸ் ரியலி டெரிஃபிக்கா, என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வேணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திது. அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம சுவாமிகிட்ட இப்ப கிளாரிஃபை பண்ண போறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் உபன்யாசம் அண்ட் காலக்ஷேபம்? இது ரொம்பவே இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சுவாமி நமஸ்காரம். எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சுவாமி கிட்ட எப்படி காலக்ஷேபம் சேரலாம், ஏன்னா ஏபிஎன் சுவாமியா அவர்கிட்ட காலக்ஷேபமா அப்படின்னு கேட்கறதே ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு என்ன சொல்றது ஹைலைட் ஆஃப் திஸ் எபிசோட்னு சொல்லலாம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீக்கே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம் லாஸ்ட் எபிசோட்ல. பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, ஐ எம் லுக்கிங் ஃபார் த யங்ஸ்டர்ஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் நாட் கெட்டிங் யங்ஸ்டர்ஸ். அது ஒரு பெரிய டிராபேக். அது இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. ஆனா எனிஹோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பர்சனும் இதுல அவருடைய இன்ட்ரெஸ்ட காண்பிக்கணும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அண்ட் எனிஹோ நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் ஒரு எந்தூசியாசத்தோட இவ்வளவு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சு புக்கை பார்த்தா, நோட்டை பார்த்தாலே லாஸ்ட் டைமோட இந்த எபிசோட்ல நோட்டு பெருசா போயிடுது. ஸோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அவ்வளவு கொரிஸ் வந்திருக்குன்னு தெரியுது. எனிஹோ நான் ஒன்னும் சளைச்சு போற ஆசாமி இல்லை. ஸோ நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் இதை நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன். What is the difference between the காலக்ஷேபம் and உபன்யாசம்? That is very important இல்லையா? இப்போ காலக்ஷேப உபன்யாசம் எல்லாம் ஓப்பன் ஆல் அப்படின்னு ஆயிடுச்சு. நோ, இட் இஸ் நாட் ஓப்பன் ஃபார் ஆல். இட் இஸ் நாட் அட் ஆல் ஓப்பன் ஃபார் ஆல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா ப்ளீஸ் கீப் குவைட். ஆமா, ரியலி ஐ மீன் இட். ஏன்னா தேவையில்லாத அன்னெசரி கமெண்ட்ஸ், அன்னெசரியான சில காரியங்களை நம்ம பண்ணக்கூடாது. சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும், சம்பிரதாயத்தினுடைய வழியில நாம நடக்கணும், சம்பிரதாயபரமா நம்ம விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஜெனுவினான ரீசனோட, ஜெனுவினான கொஸ்டின்ஸோட நிறைய பேர் இங்க நம்மளுடைய நேயர்கள் இருக்கான். ஸோ அதை நாம யூஸ் பண்ணணும். அவளுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நாம என்ன அப்படின்றத பார்க்கணும்னா, உபன்யாசம் என்பது மறுபடியும் மனசுல வாங்கிக்கோங்க, ஓப்பன் ஃபார் ஆல். இப்ப ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் உபன்யாசம் பண்றோம் இல்லையா? ஓப்பன் ஸ்டேஜ்ல பண்றோம். இப்போ வாணி மஹால்ல, நாரதகான சபால, டிவியில அது மாதிரிலாம் பண்றோம். அதெல்லாம் உபன்யாசம்னு பேர். ஏன்னா மக்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். அவர்கள் இதனுடையதான வழியை தெரிஞ்சுட்டு சனாதனத்தினுடையதான ஒரு தர்மத்தின் வழி நடக்கணும். இப்போ சத்தியம் வதன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். இப்போ சத்தியம் பேசணும்னா யார் பேசணும்னா எல்லாரும் சத்தியம் பேசணும் தான். சத்தியம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தர்மம். அதே மாதிரி தர்மம் சர அப்படின்னு சொல்றோம், பொதுவான தர்மம். அப்படி பொதுவான தர்மம் இருந்தாலும் சில சமயங்கள்ல பிராமணர்களுக்கு, க்ஷத்திரியர்களுக்கு என்பதாக அந்தந்த வர்ணத்திற்கு உரிய, அந்தந்த ஆசிரமங்களுக்கு உரிய தர்மங்கள் என்பது உண்டு. இப்போ பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரிக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அந்த பிரம்மச்சாரியுடைய தர்மத்தை இல்லறத்துல இருக்கிறவன் ஃபாலோ பண்ணக்கூடாது. சன்னியாசினா சன்னியாசிக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த சன்னியாசி தர்மத்தை இல்லறத்துல இருக்கிறவன் ஃபாலோ பண்ணக்கூடாது. இத ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இது புரியாமல் அது, ஏன்னா அவளுக்கு அதை புரிய விட்டாம இருக்கிறதுக்கு நிறைய மீடியா பவர்ஃபுல் இருக்கு. ஸோ அதனால ஜனங்க பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கா. நம்ம ப்ரோக்ராம் எத்தனை பேர் பெருசா பாத்துட போறா, எத்தனை பேருக்கு அதுல அவேர்னஸ் வந்துட போகுது. அந்த அவேர்னஸ் வந்தாலும் எவ்வளவு பேருக்கு இது மனசுல நிக்க போகுது. நான் கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லும்போது மக்கள் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த ஆள் பெரிய டெரர் அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சிருக்கீங்க நீங்க. பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டர் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் வழிகாமிக்கிறார். எந்த மாஸ்டரா இருந்தாலும் சரி, கரெக்டா? நீங்க மாஸ்டர் அப்படின்னாலே அவர் நமக்கு வழிகாட்டி தான் அர்த்தம், மென்டர் தான் அர்த்தம். மென்டர் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா அப்புறம் எப்படி வர முடியும்? டாக்டர் கூட தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அப்பதான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அப்ப சுவாமி உபன்யாசம்க்கு சில டாபிக்ஸ் மாதிரி கிரந்தங்கள் அண்ட் காலக்ஷேபம்னா எப்படி அப்படின்னு தானே டிஃபரன்ஷியேட் பண்றோமா? இதுதான் நம்ம உபன்யாசத்தை கொடுக்கணும், இதுதான் நம்ம காலக்ஷேபம்னா அது பண்ணணும் அப்படின்னு தானே டிஃபரன்ஷியேட் பண்றோமா? ஆமாம். திரளிலே சொல்லுமவை சதஸ்யம், ஏகாந்தத்திலே சொல்லுமவை ரகசியம்னு சுவாமி தேசிகன் இதுக்கு டெஃபரேஷனே கொடுத்திருக்காரு.
ஓபன் ஃபாரால சொல்ல வேண்டிய, அதான் சொன்னேன், சாமானிய தர்மங்கள் அப்படின்றது இருக்கு, விசேஷ தர்மங்கள் இருக்கு. இப்ப நான் அதுதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. சாமானிய தர்மங்கள் என்ன, ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கொடுக்கக்கூடியது சாமானிய தர்மங்கள். சத்தியம் வர தர்மம் சரன்றது சாமானிய தர்மங்கள். பிரம்மச்சாரி தர்மம், சன்னியாச தர்மம்ன்றதாக, கிரகஸ்த தர்மம்ன்றதாக, பெண்களுக்கு தர்மம், புருஷாளுக்கு தர்மம், கல்யாணம் ஆனவாளுக்கு தர்மம், கல்யாணம் ஆகாதவாளுக்கு தர்மம் ஒரு விசேஷமா சொல்லணும். அப்போ ஓபன் ஃபார் ஆல் வராது. அந்த மாதிரி திரளிலே சொல்லுபவை ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு. இப்ப நானே நாரதகான சபால ஒரு உபன்யாசம் பண்றேன், நம்ம வாணி மஹால்ல போய் ஒரு உபன்யாசம் பண்றேன் அப்படின்னா அங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துட்டு இருப்போம். அவளுக்கு ராமாயண மகாபாரதத்துல நீதி மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம், நீதிகளை சொல்றோம், நீதி போதனைகளை கொடுக்குறோம். ராமனை போல இருக்கணும், ராவணனை போல இருக்கக்கூடாது அப்படின்றதாக. எவ்வளவு நல்ல ஐஸ்வர்யம் இருந்தாலும் ராவணையே அப்படி கடைசியில கட்டுப்படணும், ஒரு பெண் பேர்ல இருந்தால் அவள் ஆசைனாலும் அவனுக்கு அப்படி ஏற்பட்டது அப்படின்னு. ஸோ இது எல்லாருக்கும் வர வேண்டியதான தர்மம். அதுல இன் பர்டிகுலரா சரணாகதி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரணாகதி சாஸ்திரம் இப்போ லக்ஷ்மண சரணாகதி எடுத்துக்கோங்க. லக்ஷ்மணன் பிராட்டியை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணான். இத நம்ம பெரியவர்கள், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் எப்படி உபதேசம் பண்றா இது அப்படின்னு கேட்டா, இது துவய மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. இப்ப சொன்ன ரகசிய திரயத்துல 3 மந்திரங்கள். திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம் மூல மந்திரம் அதுதான். அடுத்தது துவயம் என்பதான ஒரு மந்திரம். அடுத்தது சரமஸ்லோகம் என்பதான பெருமாள் கீதையில மாமேகம் சரணம் பிரஜ என்பதான சொன்ன விஷயம். இதுதான் ரகசிய திரயம், டாப் சீக்ரெட். போன எபிசோட்ல கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிதான். அந்த துவய மந்திரத்தை சொல்லித்தான் இன்னைக்கு ஒரு ஆச்சாரியின் மூலமாக பகவானுடைய சரணாரவிந்தங்களில் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். சோ உபன்யாசங்கள் என்னெல்லாம் நம்ம பப்ளிக்கா கேட்க முடியும், காலட்சேபம் போது என்ன இந்த சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சுவாமி? சரணாகதி பண்றவன், பண்ணாதவன், பண்ணின்றவன், பண்ணிக்க போறவன் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாம் பொதுதான். ஆனால் ஒரு காலக்ஷேபம் கேட்கிறவன் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த சரணாகதியினுடைய தத்துவத்தை, அதனுடைய இன்ஹெரண்ட் மீனிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னா உட்கார்ந்து காலக்ஷேபம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை இப்ப எடுத்தேன். லக்ஷ்மணனுடைய சரணாகதி வருது. லக்ஷ்மணனுடைய சரணாகதியை உருக்கமா உபன்யாசத்துல நாங்க சொல்றோம். சப்ராதுச்சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத் பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசாரூஷுரம் சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சொபதச்சதேன்னு லக்ஷ்மணன் பெருமாள் காலில் விழுந்து கதறி அழுது பெருமாள்கிட்ட நானும் வருவேன் என்னையும் காட்டு கழிச்சுன்னு போனோம். சீதாதேவி கிட்ட கேட்கலாம், அம்மா நீ ரெக்கமெண்ட் பண்ணு, பெருமாள்கிட்ட எனக்கோசரம் பேசு, பெருமாள்கிட்ட எனக்காக சிபாரிசு பண்ணுன்னு அவளை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி லக்ஷ்மணன் ராமனோட சேர்ந்து காட்டுக்கு போறான். இது ராமாயணத்துல நாங்க உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு கட்டம். இது இன் பப்ளிக்ல ராமாயணத்துல இது உபன்யாசம் பண்ணுவோம். வேற ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல காலக்ஷேபத்துல சிஷ்யர்கள் வரும் பொழுது ஒன்னா அவளுக்கு சொல்லும் பொழுது இந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் லக்ஷ்மண சரணாகதியில எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப சீக்ரெட்னு அர்த்தம். அந்த மெசேஜ் இஸ் வெரி சீக்ரெட். அது அவளுக்கு உபதேசமாக செய்யப்படும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி சில இது இருக்குல்ல சுவாமி. காலக்ஷேபம் மீன்ஸ் திஸ் டு பி ஃபாலோட். உபன்யாசம் போது அப்படி இல்ல, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி போய் நம்ம கேட்கிறோம், விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். காலக்ஷேபம் போது அதை இன்டெப்தா போயிட்டு அதோட ஸ்லோகங்கள் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணி நம்ம இன்னும் டெப்த்ல போய் அதை தெரிஞ்சுக்க முடியும். மோர் டு லேர்ன் அண்ட் அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பர்ஃபெக்ட். திஸ் இஸ் வாட் காலக்ஷேபம். எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். இதே மாதிரி இப்ப ராமன், சீதை, லக்ஷ்மணன் இவன் 3 பேரும் தண்டகாரண்யத்துல நடந்து போனா அப்படி சொன்னா அதுல பிரணவத்தினுடைய அர்த்தம் ஒளிந்திருக்கிறது என்று அப்புள்ளார் எடுத்து காண்பிக்கிறார். பிரணவத்தினுடைய அர்த்தம் அதுல ஒளிந்திருக்கிறது. இது பப்ளிக்ல சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு எங்க ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிருக்கான். சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுதான். ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்றோம் இல்லையா. ஒருத்தர் எலெக்ட் ஆகி ஒரு பதவிக்கு வர்றார் அப்படின்னு கேட்டா அந்த பதவியை அவர் ஏற்கும் பொழுது அந்த சுயேஜ் என்ன பண்றோம் நம்ம பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் என்பதை ஓட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா. எல்லாத்தையுமே இருக்கு சுவாமி. ஜாயின் பண்ணல எத்திக்கல் அக்ரிமெண்ட், இந்த கோட், அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இதெல்லாம் பண்ணி கம்பெனியோட இந்த பாலிசி, அந்த பாலிசி, இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை சைன் பண்ணிட்டு தானே பண்றோம். அவ்வளவுதான். அதேதான் காலக்ஷேபம். காலக்ஷேபத்துல வருது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மக்கள் விரும்புறது இல்ல.
அததான் நீங்க என்ன பண்றீங்க, ஏபிஎன் சுவாமி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறார், அவர் ஒரு டெரிஃபிக், அவர் நம்மள பெஞ்ச் மேல ஏத்தி நிக்க வைப்பார், அவர் நம்மள தோப்புக்காரனை போட சொல்லுவார். ஸ்கூலா? எஸ், இதுதான் குரு பரம்பரையில் நாம படிக்க வேண்டிய விஷயம். சுவாமி ராமானுஜரை திருக்கோஷ்டி நம்பிகள் 18 முறை பரீட்சை பண்ணான்னு நம்ம கதை படிக்கிறோம்ல. ராமானுஜர் அளவுக்கு நாம அந்த அளவுக்கு பரீட்சைக்கு உட்பட முடியாது. ஆனால் அப்ப நாம ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட, செல்ஃப் ரியலைசேஷனோட, செல்ஃப் டிசிப்ளினோட நாம இருக்கணும். இன்னைக்கு நேர்ல வந்து உட்கார்ந்து, இப்ப நாங்கள்லாம் சின்ன வயசுல எங்க ஆச்சாரியன் கிட்ட படித்த பொழுது அப்ப நேரம் இருந்தது, காலம் இருந்தது, ஆக்சஸ் இருந்தது மக்களுக்கு. சோ மக்கள் ஒரு இடத்துக்கு வந்து அவர் ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு வந்து அமர்ந்து அந்த விஷயங்களை படிக்க ஆரம்பித்தோம். அது ஒன் ஆன் ஒன் கான்டாக்ட் இருந்தது. இப்போ நமக்கு அது முடியல. பட் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் காலக்ஷேபம் இல்ல, டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த காலக்ஷேபம் கேன்சல் ஆயிடுதுன்னா வந்த பிறகுதான் தெரியுமே தவிர்த்து there is no mode of communication. ஏன்னா பல பேர் இடத்துல போனே கிடையாது. வேற இன்னைக்கு அப்படி கிடையாது. லாகின் பண்றோம், எல்லாரும் வந்து உட்காந்துக்க முடியறது. குளோபல் கனெக்டிவிட்டி இருக்கு. பட் we are misusing it. இந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு அழகா அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லடி? ஆமா, ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுமா? சொரூப சிக்ஷை என்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சொரூப சிக்ஷை அப்படின்னா அர்த்தம், ஆமாம், கல்யாணமானவர்கள் கச்சத்துடன் அமர்ந்து தான் காலக்ஷேபத்தில் கேட்க வேண்டும். இது கூட ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அடி அடுத்தது கேட்கலான் இருந்தேன். சொரூப சிக்ஷைன்னா என்ன? அட்டையரா? எப்படி அதை நம்ம அந்த டேர்ம் இது பண்ணலாம்? சொரூப சிக்ஷைங்கிறதே ஒரு டேர்மா இருக்குல்ல சுவாமி, அது வந்து என்ன அட்டையர்னு சொல்றோமா, வாட் we have to followன்ற மாதிரி சொல்றோமா? எக்ஸாக்ட்லி வாட் இஸ் தட்? It is a mixture of attire and behavior. Okay சுவாமி. It is a mixture of attire and behavior. I hope so that you will understand the meaning. இது நல்லா புரிஞ்சிடுச்சு சுவாமி. அதான் ஸ்வரூபம்னா எக்ஸாக்ட்லி என்னங்கிறது. ஸ்வரூபம்ன்றது அட்டையரை பேஸ் பண்ணி ஸ்வரூபம் வருது, பிஹேவியரை பேஸ் பண்ணி ஸ்வரூபம் வருது. சிக்ஷை அப்படின்னு கேட்டா ட்ரீட்மெண்ட். ஓகே சுவாமி. ஆட்டிடியூட், பிஹேவியர், இதை நம்ம வச்சுக்கிறோம். சோ நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னா யூனிஃபார்மோட போறேன், கரெக்டா? ஒரு ராணுவ சிப்பாய் அப்படின்னா அந்த ராணுவ சீருடையோட நான் இருக்கேன். ஒரு லெப்டினன்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு உண்டானதான அந்த சிப்பாய் அப்படிதான் இருக்கணும்ன்றத நாம காமிக்கிறோம். சம்பிரதாயம் வச்சே, ஆமாம் ஆச்சாரியால் இன்சிஸ்ட் பண்ணிருக்கா, இப்படி இருந்தாதான் வருமா, இப்படி இருந்தாதான் ஒரு வெரி ட்ரூ சுவாமி. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தானே அது ஆக்சுவலா. இப்ப இத போட்டானா ஷீ இஸ் இன் மிலிட்டரின்னு சொல்றோம், யூனிஃபார்ம்னா ஸ்கூல் கோயர் சொல்றோம். இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு கம்பெனில ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் போறதுக்கு நீங்க எப்படி போங்க? ஆஸ் எ சிஇஓ, தட் யூ ஆர் ஏ கம்பெனி சிஇஓ. சிஇஓ தான் ஒரு கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க, ரைட்? இன்னைக்கு இங்க ஏபிஎன் சுவாமியை இன்டர்வியூ பண்றதுக்கு நீங்க இப்படி வந்திருக்கீங்க. நாளைக்கு உங்க கம்பெனில ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் நீங்க இப்படி போவீங்களா? I have to go formally Swami. I have to wear. What do you mean by formally? Blazers. If gents na blazers adala. I mean I have to wear that costumes. Plant ku povom visits. I have to wear safety shoes, PPEs, helmets and the uniforms. In the cutters are not allowed. They have to follow this in Riva. I have to go by that way. அப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க ஃபார்மல் சொல்றீங்க இல்லையா? நீங்க இன்ஃபார்மலா போனா உங்களுக்கு பேச்சு வராதா? அந்த டீலிங் முடியாதா? உங்களால அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதா? முடியும். ரூல்ஸ் போட்டிருக்கான்னு சொல்லி அடியர் பண்ணி ஃபாலோ பண்றோம். சோ we have to follow this. இந்ததான் we have to follow ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸே போட்டுடுறாவா? நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, கொஞ்சம் ஹார்டாவே கேக்குறேன். இப்போ ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் போனோம்னா ஃபார்மல் ட்ரெஸ் கோடுன்றதை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. அது ஏன்னு கேள்வி கேக்குறீங்களா? கேக்குறது இல்ல. சம்பளம் கொடுக்குறான்ல? கேக்குறது இல்ல. ஆமா, இல்லனா சரி எல்லாத்துக்கும் உடலில கை வச்சு சரேன்னு இல்ல, அவ்வளவுதான். அந்த பயம் இருக்கு. ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்வி. ஒரு பெட் அனிமலோட வாக்கிங் போறதுக்கு சில ஃபார்மல் ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா? அது என்ன கணக்கு? வெரி ட்ரூ சுவாமி. நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா, நேயர்களை பார்த்து சிரிக்கிறீங்களா? இல்ல, எப்படி எங்க மைண்ட் வாஷ் இப்படி கேட்ச் பண்ணிடுறீங்களே, கரெக்டா எடுத்து இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி. இல்ல, பெட் அனிமல் வாக்கிங் போறதுக்கு அதுக்குன்னு வெரி ட்ரூ சுவாமி. சம்பிரதாயத்தை கத்துக்கணும், நீ சம்பிரதாய சிக்ஷையில இருக்கணும், நீ சம்பிரதாய ஸ்வரூபத்தோட வரணும். அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு போங்க, எனக்கு வேணவே. எனக்கு அப்படி ஒரு சிக்ஷையில வரணும் நான் சொல்லவே இல்லையா? எனக்குன்னு இல்லை, எந்த ஆச்சாரத்தையும் சொல்றேன்.
ஜோக்ஸ் அப்பார்ட் சுவாமி, சீரியஸா புரியறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இப்போ ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சுவாமி. இதை விட பிராக்டிகலா எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல சுவாமி, யோசிச்சு பாருங்க. ஏன்னா உனக்கு யூ நீட் சம்பிரதாயம், ஆனால் நீ அதை வந்து அதனுடைய கஸ்டம்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்க. இந்த பாருங்க ஒரு விஷயம், ஏபிஎன் சுவாமி ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஏபிஎன் சுவாமி ஃபாலோ பண்ணக்கூடிய சம்பிரதாயத்துல இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சம்பிரதாயம் நமக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது. பட் நம்ம we are misusing the relaxation. Relaxation is always not at all the rules. எங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணுமோ அங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உட்காந்து காலக்ஷேமம் சொல்லச்சு, நீ கடுகு டப்பாவை தேடிட்டு அது மேல வந்து போனை வச்சுட்டு நீ ஆத்துல வந்து உப்பமா பண்ணிட்டு காலக்ஷேமம் கேட்டீங்கன்னா என்ன மந்திரார்த்தம், என்ன சாஸ்திரார்த்தம், எந்த சாஸ்திரார்த்தம் உனக்கு சித்திக்கும்? எப்படி ஒரு கல்ச்சர் வரும் உனக்கு? கல்ச்சர் போயிடுறது. சம்பிரதாயம் இஸ் பேஸ்ட் ஆன் த கல்ச்சர் இல்லையா? இஃப் யூ கல்ச்சர் போயிட்டு தான் எல்லாம் போயிடுறது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஓகே ஐ அக்ரி, நவடேஸ் ஐ அடாப்ட் த டெக்னாலஜி. எனக்கு டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ லவ் த டெக்னாலஜி. I love the technology. I proud to use the technology. But என்னுடையதான இடத்துல நீங்க வந்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ண, you sit properly. See, again one more question. You are a CEO. நான் அப்பப்ப சொன்னாதான் நேயர்களுக்கும் தெரியும். ரீச் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வர்க் இல்ல அவன் என்ன நினைச்சுப்பா, நம்மள ஒரு சில பேர் சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பான். பட் you are in a very good position. And being a சிஷ்யா of me, எனக்கு என்னுடைய சிஷ்யால் எல்லாருமே ஹை டாப் கிளாஸ்ல பொசிஷன்ல இருக்கிறவா. பட் அதே சமயத்துல அவ என்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. என்கிட்ட மட்டும் இல்ல, எந்த பெரியவாழ்கிட்ட போனாலும், எந்த தெய்வத்துடைய சன்னிதானத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு என்ன ஒரு ப்ரையாரிட்டி, அந்த ப்ரையாரிட்டி படி அவ இருக்கா. அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கச்சே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சுவாமியின் சொரூப சிக்ஷை காலட்சுமி. நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், கோவிலுக்கோ எதுக்கோ வரச்சு நம்ம என்ன பண்றோம், பேண்ட் சொக்கா போட்டு வரும். பட் லேட் ஆயிடுது சார், நேரம் ஆபீஸ்ல வந்துட்டேன்னு சொல்றோம். இட்ஸ் ஓகே, ஐ அக்ரி. ஒரு நாள் கார்த்தால கோவிலுக்கு நல்லா கச்சை உடுத்திட்டு அழகா மேல சொக்கா இல்லாம உத்திரியத்தை போட்டுன்னு வந்துட்டு அன்னைக்கு லேட் ஆயிடுதுன்னு அதே அட்டையரோட நோ என்ட்ரி ஆபீஸ் போவியோ? அவுட், ஓஇடி அவுட், அவ்வளவுதான். கரெக்டா? ஓகே ஃபைன். லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். அகைன் ஒரு பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்க ஒரு சிஇஓ, நீங்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணச்சு ஆபீஸ் காலை எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்க? ஃபார்மலா தான் சுவாமி அட்டெண்ட் பண்ணணும். எப்படி ஆத்துல நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லுங்க. ஃபுல் வீடியோ கால்ல என்ன அட்டையர்ல இருக்கணுமோ பண்ணிட்டு 1 to 1 இப்படிதான் அட்டெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்து எனக்கு அந்த கம்ப்ளீட் அட்வான்ஸ் சொல்லுங்க. நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணீங்களோ நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க. அப்போ ஆபீஸ் கால்ஸ் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு கரெக்டா ப்ரொசீஜரா ப்ராப்பரா நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்கிறது அட்மாஸ்பியரை எனக்கு மட்டும் இல்ல நம்முடைய ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி கரெக்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். துளி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது சுவாமி. கம்ப்ளீட் ரூம் ஷுட் பி லாக்ட். ஆத்துக்காரோ பையனோ எதா இருந்தாலும் நோ சத்தம் இருக்கக்கூடாது. லாக் பண்ணாலும் திறக்க மாட்டேன். வீடியோ கால்ல என்ன அட்டையர்ல இருக்கணுமோ ஃபார்முலா அப்படி அட்டெண்ட் பண்ணணும். எனி டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடாது, நடுவில் எழுந்து போக கூடாது. அதுக்குன்னு டைம்னா அவ்வளவுதான். இந்த கால்ஸ் அதுக்கு போறேன், நோ எக்ஸ்கியூசஸ், ஸ்ட்ரிக்ட்லி டு பி ஃபாலோட். சரி, இப்போ ஒருவேளை அர்ஜென்ட் ஆத்துல இருக்கிற கூப்பிடுறா, இல்ல உங்க ரூம்ல ஏதோ துணி வச்சிருக்கா வந்து எடுக்கிறோம்னா இல்ல லாக் பண்ணிடுறது. பண்ணவே கூடாது, தட்ட கூட கூடாது, அந்த துளி சத்தம் கூட வரக்கூடாது. ஆக்சுவலா ஏன் ஒருவேளை இந்த மாதிரி நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா என்ன ஆகும்? வயலேஷன், அவ்வளவுதான். என்ன பண்ணுவா? பெனால்டி. அடுத்தது இது ஆர்டர்ஸ், சஸ்பென்ஷன், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அப்ப அந்த பயம் இருக்கா? இன்கிரிமெண்ட் வராது இன்னும். அந்த பயம் இருக்கா? இத நீங்க காலக்ஷேபத்துல ப்ரொசீஜரா நான் வச்சுக்கணும்னு சொன்னா மட்டும் ஏமா அந்த ஒத்துக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. இந்த சிஸ்டம், இந்த ப்ரொசீஜர் இப்ப ஆத்துல இருக்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. என்ன பண்ணுவான் அவன் உள்ள? இப்போ உங்களுக்கு ரொம்ப வேண்டியவா, ரிலேஷன்ஸ் வரா, ஃப்ரெண்ட்ஸ் வரா, யார் வந்தாலும் நீங்க ஒரு ஹாய் கூட வெளில வந்து சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். தெரியவே தெரியாது, அவ வரதே தெரியாது. கரெக்டா? அவளும் ஓ ஆபீஸ் கால்ல இருக்காளா, ஓகே ஓகே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்தேன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் அவகிட்ட மெசேஜ் பண்ணிக்கிறேன், நான் அப்புறம் அவகிட்ட போன் பண்ணிக்கிறேன், ஒரு ஹாய் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு ரொம்ப 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 டிசிப்ளினா டிப்ளமேட்டிக்கா அவ போறான். காலக்ஷேபம் பண்றான்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், முதல்ல அவ அம்மா வந்து கதவை திறந்து குழந்தைய உள்ள விடுவான். புருஷாளுக்கு சொல்றேன், அது குழந்தை அந்த அப்பா கழுத்தை கட்டிக்கும், மடியில உருளும் பெறலும். ஏற்கனவே இந்த போனை வச்சு இப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாவா. ஒரு 5 ரூபாய்க்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்க மாட்டான்.
அப்புறம் அங்கே பொண்டாட்டி வந்து எனக்கு இந்த காரியம் வேணும், அந்த காரியம் வேணும், இந்த கரிகான எரி கூடு, அந்த கரிகான எரி கூடுவான். இது ½ hour முன்னாடி அவ ஆபீஸ் கால அட்டன் பண்ணும் பொழுது இருந்த டிசிப்ளினை இப்ப கம்ப்ளீட்டா விட்டுடுவான். ஏன்னா காலக்ஷேபம் தானே. அங்கதான் எனக்கு கோபம் வருது. பகவத் விஷயம் அது, பிரம்ம வித்யை, பிரம்ம ஞானம். இது வந்து அட்டன் பண்றவனுக்கும் ஸ்ரத்த இல்ல, கூட இருக்கிறவனும் அதுக்கு அவ வந்து நமக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. அப்போ that is not possible with APN Swami. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்ல. இதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்க APN Swami மட்டும் இல்ல, நீங்க எந்த ஆச்சாரியிட்ட காலக்ஷேபம் பண்ணலாம். நேயர்கள்ட்ட நான் நம்முடைய அன்பர்கள் எல்லாரும் சொன்ன பேச்சை கேட்கறவா, ஒரு சத்தையோடு இருக்கக்கூடியவா, இதை ஃபாலோ பண்றதுக்கு ஆசைப்படுறவான்றதுனால தான் நான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நான் கோபத்தினால சொல்லலாம், வருத்தத்தினால சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஆச்சாரியிடத்துல காலக்ஷேபம் பண்ணினாலும் அதுக்கு உண்டான மரியாதை இருக்கு, அதுக்கு உண்டான டிசிப்ளின், கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. அது இல்லைன்னா தயவு செஞ்சு காலக்ஷேபம் பண்றேன்னு சொல்லாதீங்க. நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல சுவாமி. ஆக்சுவலா இந்த எபிசோட் மூலம் நிறைய தெரிஞ்சிடணும் இல்லையா? இந்த எபிசோட் போல தெரிஞ்சிருக்காலும் நிறைய பேர் திட்டதான் இருப்பேன். திருப்பி என்ன இப்ப மிஞ்சி போனா சேஷம் கோப்பையில போற எத்தனை மிஞ்சி போனா அதுக்கு மேல கமெண்ட்ஸ் தான் வரும். இது எனக்குன்னு இல்லம்மா. இது அந்த அந்த ஒரு அத்தியாத்ம ஞானம், அது எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கு லைஃப்ல எவ்வளவு பெருசு. சம்பளம் கொடுக்குறவனுக்கு இருக்கக்கூடிய பயம் தெய்வத்துக்கிட்ட இல்ல, ஆச்சாரங்கிட்ட இல்லையே. எது உனக்கு முக்கியம்? தெய்வம் ஆச்சாரியம் தானே முக்கியம். அவ இல்லைன்னா நாம இல்லவே இல்லையே. நாம எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கர்ட்டசி, ஒரு கதவை தட்டிட்டு உள்ள போறது ஒரு கர்ட்டசி. ஒரு காலக்ஷேபம் நினைச்சேன். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இப்படி வீடியோ ஆன் பண்ணி வச்சிருப்பா, பின்னாடி வந்து பேப்பர் 4 பேர் வந்து எட்டி பார்ப்பான். அவன் சமாஷ்ட ஆனவாளா, ஆகாரவாளா? ஏன்னா உங்க ஆபீஸ்ல, உங்க ஆபீஸ்ல நீங்க சீக்கிரட்டா ஒரு சமாச்சாரம் பேசிட்டு இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கவங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சர்டிஃபைடு ராஸ்கல்ஸ் ஒரு வீடியோ பாக்குறோமே நம்ம, அதுல வேடிக்கை இந்த ஆபீஸ் கால்ஸ்ல எல்லாம் அட்ராசிட்டி நடக்குதுன்னு தெரியுது. அது சிரிக்கிறமே தவிர்த்து அது உண்மையில அதுதான் நிஜம். அப்ப என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் இதுவும். ஆகையால let you to decide whether that you are going to attend APN Swami's Kalakshepam or not. That doesn't matter. But these are all the procedures wherever you go. These are all the protocols. ஆமா, பகவத் ராமானுஜர் இப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். எங்க சொல்லிருக்காரு? வாங்க உட்காருங்க காலக்ஷேபத்துக்கு. நான் சொல்றேன் எங்க சொல்லிருக்காருன்னு. நீ இப்படி எங்க சொல்லிருக்காரு? உனக்கு எல்லாம் பதில் சொல்ல அவசியமே கிடையாது எனக்கு. எக்ஸாக்ட்லி. ஆமாப்பா சொல்லியிருக்காருப்பா. சம்பிரதாய பரிசுத்தில சொல்லிருக்காரு, உபகார சங்கரத்துல சொல்லிருக்காரு, அதிசாரத்துல சொல்லிருக்காரு, பிரபாவ லட்சியில சொல்லிருக்காரு, பிரபாவ விவசாயில சொல்லிருக்காரு. ஏன் சொல்லல? பாஷிகார தேசிகன் சொல்லியிருக்கா, உத்தர கிருத்தியத்துல சொல்லியிருக்கா. சரணாகதிக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும், சரணாகதிக்கு அப்புறம் நாம எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிருக்கா. உண்டு. நீங்க எப்படி என் கூட மற்ற சமயத்துல இருக்கீங்கன்றது எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க கூட என் கூட ட்ரெயின்ல வந்தீங்க, மைசூர்ல இருந்து வரச்சேன். நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை, நீங்க வந்து என்ன மாதிரிதான் வரணும்னு நான் சொல்லணும். 24 மணி நேரம் மடுசார் உடுத்திக்கிறது எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும். 24 மணி நேரம் கச்சை உடுத்தி வேஷ்டி உடுத்திக்கிறது எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் காலக்ஷேபம் பண்ணச்சே கல்யாணம் ஆனவர்கள் அந்த சொரூபத்தோட இருக்கும். இது இன்னொரு எபிசோட் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, தாராளமா பண்ணுங்க. APN Swami அது இன்னொரு எபிசோட் நம்ம ஷார்ட்லி பண்ணலாம் வியூயர்ஸ். இது நிஜமாவே டவுன்லோட் ஆகணும் சுவாமி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போறதால தான் பாக்குறதுக்கு தெரியறது டெரர்னு, பட் இன்டெப்த்ல அது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு. நம்மளே எப்படி டைல்யூட் பண்றோம் நம்ம சமுதாயத்தை, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோங்கிறதா ஆக்சுவலி இதுல பார்த்தோம்னா. இன்னைக்கு நிறைய பெரியவர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக நம் மீது கருணை கொண்டு பல நல்ல விஷயங்களை நல்ல விதத்துல நமக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதை கேட்கக்கூடிய ஆடியன்ஸுடைய வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. அது கிட்டத்தட்ட இந்த மாநாடுகள்ல கலந்து கொண்டு அந்த மாநாடு முடியும் பொழுது இந்த தொண்டர்கள் அங்க ஒரு கலாட்டா பண்ணிட்டு போறாரு, அந்த மாதிரி நான் பார்க்கிறேன். சாரி, இது என் கண்ணில் நல்லா படுறது, அதனால நான் சொல்றேன். இல்ல கரெக்ட் அடி. சோ என்கிட்ட காலக்ஷேபம் வரைச்சு கேமரா ஆன்ல தான் இருக்கணும், ஆடியோ மியூட்ல தான் இருக்கணும், புஸ்தகம் கையில இருக்கணும். நீ இந்த புஸ்தகத்தை தான் வாசிக்கிற அப்படின்றது எனக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். நீ நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகல, என்னுடைய 1 hour என்னுடைய 1 hour என்கிட்ட நேர கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கு அப்படின்றது எனக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். இல்ல அப்படி கேட்டா you cannot attend my kalakshepam. It may be possible for you to attend my upannyasams. Exactly Swami. Even உபன்யாசத்துல கூட இது மாதிரிதான் இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ண திருமொழி உபன்யாசத்துல ஒவ்வொரு எழுந்து போனார் போன் பேசுறதுக்கு.
உபன்யாசம் கேட்கச்சு எவ்ரி 10 to 15 minutes எழுந்து உபன்யாசம் நடுவில் போன் வருது எழுந்து போறதுன்னு. அதாவது போன் உபன்யாசம் நடுவில் போன் பேசக்கூடாது எத்திக்ஸ் அவர் வச்சிருந்தார். ஒரு 4 தடவை நான் பார்த்தேன், 5 தடவை சொன்னேன் எனக்கு கூட போன் இருக்கு, எனக்கும் போன் வருது. இப்போ உபன்யாசம் கேட்கிற நீ நடுவில் எழுந்து போலான்னா அப்ப உபன்யாசம் பண்ற நான் மட்டும் ஏன் எழுந்து போக கூடாது? ஏன் புரியுதா? இது ஒரு கம்யூனிகேஷனுக்கோசரம் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த சாதனம். ஆனால் இது இரிட்டேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நாம இந்த இன்டர்வியூ பண்ணச்சே நம்ம என்ன பண்றோம், இந்த சைலண்ட் மோட்ல போட்டு இதை பத்தி யூஸ் பண்ணாம இதை பத்தி பார்க்காம தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த 1 hour நம்ம இதை தானே கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆபீஸ் கால்ஸ் ஆபீஸ் மீட்டிங் வந்து நம்ம சைலண்ட் மோட்ல போடல. அதான் சுவாமி, சாரி டு இன்டரப்ட், இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காரோம் இல்லையா, எக்ஸாக்ட் டெக்கோரம் தான் காலக்ஷேபம். அதேதான் கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது நீ 1-to-1ல இருக்கணும், என்ன பிரசன்ட் பண்ணணும்ன்றது இருக்கணும், ஹிண்ட்ஸ் இருக்கணும், என்ன டாபிக் பத்தி பேசுற, கன்னட கால்ஸ் இருக்கக்கூடாது, எழுந்து போக கூடாது. எழுந்து போனாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நான் இதுக்காக வரேன் அப்படிங்கிறதுக்கு. வெரி ட்ரூ சுவாமி. ஓகேவா? இதுக்கப்புறம் ஆஸ் யூ டிசைட் என்னடா அது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன். ஓகே, பெரியவாள்லாம் வரா, நிறைய பேர் எங்கிட்டயே பெரியவாள்லாம் இருக்கா, நல்லா உங்களை மாதிரி ஏஜ்டு நன்னாவே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு இருக்கா. But my expectation is only for the youngsters. Unfortunately, that we are losing our youngsters. We are not at all using youngsters. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஐடி ஃபீல்டு ரொம்ப 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 மோசமா இருக்கு. இது ஒரு அலாரமிங்கா நான் சொல்லியிருக்கேன், பல இடங்கள்ல இதை பத்தி பேசியிருக்கேன், பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஆனா யாரும் இதை காதுல போட்டுக்கிறதா இல்ல. ஐ எம் மச் ஒரிட் அபவுட் த யங்ஸ்டர்ஸ். பட் அவளுக்கு தான் இப்ப இன்னைக்கு காலக்ஷேபம் முக்கியம். ஏன்னா அந்த காலக்ஷேபம் வெறும் பகவத் விஷயம்னு வெறும் சிம்பிளா கிட்ட சொல்லிட்டு ராமராமா கிருஷ்ணா கிருஷ்ணா பண்றது இல்ல. இது அவளுடைய லைஃபுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கைடன்ஸ். அது புரியல, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. தேங்க்யூ சுவாமி. எவ்வளவு அதுல சூஷ்மங்கள் இருக்கு, இந்த சென்ஸ் இன்டெப்த்ல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பாயிண்ட் பை பாயிண்டா வித் எக்ஸாம்பிள்ஸ் கிளாசிக்கா கம்பேரிசன்ல போனது. ஐ திங்க் ஆடியன்ஸ் இது வாழ்க்கை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் ஐ திங்க் நம்ம இப்ப கன்வின்ஸ் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் லாஜிக் தான். நம்ம எப்படி ஆஃபீஸ் போற ஒர்க் அட்டன் பண்றோமோ அந்த மாதிரிதான் காலக்ஷேபங்கிறது. நமக்கு இட் கிவ்ஸ் குட் ரிசல்ட்ஸ் த்ரூ ஆச்சாரம். மோரோவர் நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்காக இதை நீங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸின்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள்லாம் அதை என்னன்னா என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்க வியூ கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரோக்ராம்ல போடுங்க. ஃபர்தர் கொஸ்டின்ஸும் ஆஸ் ஐ டோல்ட் நீங்க வந்து saransevaks@gmail.com நீங்க தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் இதுக்கான கிளாரிபிகேஷன்ஸும் நாங்க கொடுக்குறோம். தேங்க்யூ. நன்றி சுவாமி. ஜெயகருட சுப்பர்ணா. ஜெயகருட சுப்பர்ணா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஹார்ஷா நான் சொல்லியிருந்தா கூட நீங்க யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. பிகாஸ் இது மனசுல பதிய வைக்கிறதுக்காக என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளாக தான் அது வந்திருக்கே தவிர்த்து யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. பிளஸ் APN Swami WordPress.com நீங்க போனீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு, இங்கேயே நீங்க பார்க்கலாம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸும் நிறைய லிங்க்ஸும் நாங்க கொடுத்துருக்கோம். தட் யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஓகே, ஜெயரோட சுப்பர்ணா.